இப்போ இருக்க இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அதாவது எஸ்பெஷலா T20ல ஒரு வெறித்தனமான பிளேயர் யாருப்பான்னு கேட்டா எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அபிஷேக் சர்மா தாங்க. கன்சிஸ்டன்ட் என்னன்னா மட்டையை வச்சாரான்னு கேட்டா மட்டையெல்லாம் இல்ல, அடிச்சா அடி இடிச்சா இடி தான். சின்ன வயசுல இருந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து இவரோட மென்டர் யாருன்னா யுவராஜ் வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்து தலைவன் எல்லா வித்தையும் எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்றாப்ல. விஜய் ஹசாரேலையும் அடுத்து எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்றாப்ல. இதை பார்த்து டெல்லி கேபிட்டல்ஸ் சாரி டெல்லி டேர் டெவில்ஸ் ஞாபகம் இருக்கா கைஸ், அவங்க எடுக்க அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அந்த 2018 IPL தான் மோசமான வருஷம். சரி கேவலமா ஆடிட்டோம், இந்த பையனை இறக்கி விடுவோம்ப்பா அப்படின்னு நினைச்சு இறக்கி விட்டா 19 பால் 46 அடிக்கிறாங்க. அந்த பையன் ஏதோ சரக்கு இருக்கலான்னு சொல்லி SRH எடுத்து போட கிடைச்ச மேட்சஸ்லாம் வெறும் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா அந்த 2024 IPL SRHக்கும் சரி அபிஷேக் சர்மாவுக்கும் சரி ஒரு திருப்பு முனனே சொல்லாங்க. அவரும் டிராவிஸ் ஹெட்டும் சேர்ந்து கொளுத்துன்னு கொளுத்துறானுங்க. நிக்கிறதெல்லாம் கிடையாது, அடிச்சா அடி தான். முக்கியமா அபிஷேக் சர்மாலாம் ஃபுட் ஒர்க்கே கிடையாது. இந்த இடத்துல இருந்து 6 தள்ளி போய் 6 ஷார்ட் பால் போடுறே அதுவும் 6 எல்லாம் 6 தான். இப்படி பொழந்து கட்டினதை பார்த்து இந்தியன் டீம்ல எடுத்த இந்தியன் டீம்லயும் வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்றாப்ல. கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டோட எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ T20 நம்பர் 1 பேட்ஸ்மேன் அவர் இருக்காப்ல. உங்களுக்கு அபிஷேக் சர்மா பிடிக்கும் அந்த வீடியோ லைக் பண்ண நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.